ஹாய், எனக்கு என்னோடய ஸ்டைலில் ஒரு சாஃப்டான பன் ரெசிபி. நான் பண்ண மிஸ்டேக் அண்ட் டிப்ஸை லாஸ்ட்டாக சொல்கிறேன். ஸோ இன்றைக்கி 1 கப் வந்து நான் மில்க் எடுத்திருக்கேன். இது 250 ml கப். இது நல்லா வார்மாக இருக்கணும், ஹாட்டாக இருக்கக்கூடாது. 2 டேபிள் ஸ்பூன் சுகர் அண்ட் 1.5 டேபிள்ஸ் ஈஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு ஆக்டிவேட் பண்ண 10 மினிட்ஸ்க்கு ரெஸ்ட் பண்ண விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் கூட 1 எக் வந்து ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. ஸோ அதுக்கப்புறம் ஆஃப்டர் 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நல்லா பூமாகி இருக்கும். இது கூட வந்து எக் மிக்சரையும் ஆட் பண்ணிவிட்டு இந்த டைம்லேயே பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் ஆட் பண்ணல. ஸோ அதுக்கப்புறம் வந்து 2 கப்ஸ் வந்து மைதா ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது கூட நீங்கள் ஆப்ஷனலாக வீட் ஃப்ளார் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வீட்டுக்கு தான் பண்ணுறேன். ஸோ நல்லா பண்ணிவிட்டு 1/2 கப் வந்து எக்ஸ்ட்ராவாக நான் ஆட் பண்ணி ஃபர்ஸ்ட் எந்த அளவுக்கு ஸ்டிக்கியாக இருக்குன்னு பார்த்துட்டு அப்புறம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி நான் பிளெண்டரில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து கையிலேயே நீட் பண்ணிக்கலாம். ஸோ இது நீடிங் இதிலே இருக்கும். ஸோ நம்ம கையில் பண்ணுறதை விட இதில் வந்து இன்னும் பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து பட்டர் ஆட் பண்ணிட்டு இன்னொரு 2 மினிட்ஸ் 5 மினிட்ஸ்க்கு நான் பிளெண்டர் யூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் கையில் தான் வந்து நீட் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி டஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கா இந்த மாதிரி அழுத்தி பிசைஞ்சு கையில் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக 20 to 30 மினிட்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ 10 மினிட்ஸ்லாம் பண்ணாதீங்க, வராது. அதுதான் நான் பண்ண மிஸ்டேக். ஸோ அதுக்கப்புறம் நல்லா ஒரு 1 hour வந்து செட் பண்ண விட்டுருங்க. நான் 40 மினிட்ஸில் எடுத்துட்டேன், எனக்கு டைம் இல்லை. ஸோ டஸ்ட் பண்ணிவிட்டு ரொம்ப டஸ்ட் பண்ணிக்காதீங்க, கொஞ்சமாக பண்ணிவிட்டு ஸோ என்ன ஷேப் வேணுமோ கொஞ்சம் சைஸ்க்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ இதை நீங்கள் என்ன ஷேப் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து அண்ட் மேலே இருக்கிறது வந்து கீழே போகணும், ஸோ அடியில் இருக்கிறது வந்து மேலே வரணும். ஸோ இது கூட டஸ்ட் பண்ணிக்காதீங்க. நீங்கள் அப்படியே அந்த ஸ்டிக்கினஸ் கூடயே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கீழே வந்து ஈவனாக வரதுக்காக ஷேப் பண்ணிக்கோங்க. ஸோ க்ரீஸ் பண்ண பேனில் வந்து நீங்கள் பண்ண எல்லாத்தையும் வச்சுக்கோங்க. நான் ஒரு ஷேப்புக்கு பண்ணியிருக்கேன் ஒன்று. ஏன்னா எங்கள் வீட்டில் பாப்பா இருக்காங்க, அக்கா இருக்காங்க, எல்லாருக்கும் ஒரு ஷேப்பில் பண்ணிவிட்டு பட் பெருசு மட்டும் ரொம்ப பெருசாக இருந்துச்சு. அப்புறம் எக் வாஷ் பண்ணிட்டு 180 டிகிரி செல்சியஸ்க்கு 10 மினிட்ஸ்க்கு வந்து பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா எக்ஸ்ட்ரா ஒரு 5 மினிட்ஸ் கூட வச்சுக்கலாம். நான் பண்ண மிஸ்டேக் கேக் பண்ணுறதுனால எல்லாமே வந்து நான் 10 மினிட்ஸ்க்கு ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு நான் ஃபஸ்ட்டு பண்ண பெரிய மிஸ்டேக்ஸ் அதுதான். இன்றைக்கி நான் வந்து இந்த பன் வச்சு க்ரீம் சீஸ் பன் தான் பண்ணியிருந்தேன். ஸோ உள்ள க்ரீம் சீஸ் வீட்லேயே நான் ரெடி பண்ணி வச்சுட்டு மேலே வந்து பட்டர், கார்லிக் அண்ட் கொரியண்டர் லீவ்ஸ் வச்சுட்டு இன்னும் 5 மினிட்ஸ்க்கு பேக் பண்ணி எடுத்துட்டேன். இது பாப்பாக்காக பண்ணதுனால கொஞ்சமாக போட்டுக்கிட்டேன். ஸோ இதில் ஃபுல்லாக ஸ்டஃப் பண்ணியிருந்தேன். ஸோ எப்படி இருக்குன்னு லாஸ்ட்டாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள்.